பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திராயிருக்கிற உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய், உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய், உம்முடைய சாக்கிரமந்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய விசுவாசத்திலே உறுதிப்படும்படியாய் இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே திருச்சபை மக்களாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த நற்கரணை வழிபாட்டை ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூய ஆவியின் நிறைவினால் ஆற்றல் படுத்துவீராக. தொடக்க முதல் நிறைவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்திலே களிகூர்ந்து மகிழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவர் இந்த வழிபாட்டிலே பிரசன்னராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. தபசு காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 21வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 21. சேனையின் கர்த்தா சீர்நிறைய கோவா, உம் வாசஸ்தலங்களை எத்தனை இன்பம், கர்த்தனை என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன். பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். Siri
திருவிருந்து ஆராதனைக்கு வருகை தந்திருக்கின்ற திரையார் அவர்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த காரியங்களை ஆவியானவர் உணர்த்துவார் என்று சொன்னால், ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் யாவரும் சேர்ந்து தாவீதை போல 51ஆம் சங்கீதத்தை தேவ சன்னிதானத்திலே ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்களை சுத்திகரியும். என் மீது நான் அழுதிருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து அவரது கண்களுக்கு முன்பாக பொல்லாததை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்தின் போது உடைய பரிசுத்தம் இதை அறிக்கைகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்திருந்தால், இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன். அந்த காலத்தில் நான் எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உடைய வழியிலே ஆவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் குறிக்கின்ற எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் மறைமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நான் நீக்கியிருந்தோம். தேவனே, சுத்திகரியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுவியும் முழு சமூகத்தை வெற்றிகளை தள்ளாமலும் எடுத்துக் கொள்ளாமலும் ஒரு ரட்சனை சந்தோஷத்திற்கும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு ஒரு வழியை உபதேசிப்பேன், பாவிகள் முடித்து மணந்திருப்பார்கள். தேவனே, தேவனே, இரத்த பலிகளுக்கு நீங்கள் ஆக்கிவிடும். அப்பொழுது நாமும் நீதியை பாடும். ஆண்டவரே, என்னுடைய திறந்தலும் அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். பலியை விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகவல் பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுடைய பலிகளில் ஒன்றாவிதான். தேவனுடைய புறக்கணியே, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். லெந்து காலத்தில் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் அறிந்திருக்கின்ற அனைத்து ஆற்றலும் பொருந்தின கடவுளே, உமக்கு மறைவாக எந்த ரகசியமும் இல்லை. தினந்தோறும் எங்களை புது படைப்பாக உருவாக்கவும், நாங்களும் எங்கள் சரீரங்களை அனுதினமும் புதுப்பித்து ஜீவ பலியாக உமக்கு ஒப்படைக்கின்றோம். இதுவே நீர் எங்களில் விரும்புகின்ற ஆன்மீக ஆராதனை என்பதை உணரச் செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒரே கடவுளாக ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் திருமறை பாடம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. 2 சாமுவேல் அதிகாரம் 12 1 முதல் 14 வரை. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து, அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷருக்கு சமையல் பண்ணி வைத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 தனை திருப்ப செலுத்த வேண்டும் என்றான்.
அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தை யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியானாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உனக்கு மகிமை உண்டாதார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 25 வரை. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அதிசயங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள்.
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 282வது பாமாலை, துக்க பாரத்தால் இழைத்திருந்து போனாயோ இயேசு உன்னை தேற்றிக் கொள்வார் வாராயோ என்ற பாமாலை எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை
பாவத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாதகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்வது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளியது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் தயவுசெய்து அமருங்கள். இது நாளுக்குரிய மகிழ்விக்கும் வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்து. சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கை பண்ணுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி. சங்கீதம் 32:5. I acknowledged my sin to thee, and I did not hide my iniquity. I said, I will confess my transgressions to the Lord. Then thou didst forgive the guilt of my sin. Psalms 32:5. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நான் என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர். சங்கீதம் 32:5. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு பாவ பாரத்தில் இருந்து விடுவித்தல். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவங்களை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. சங்கீதம் 32:5. மகிழ்விக்கும் அண்ணா, நான் என் அக்கிரமத்தை மறவாமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நானே என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. சங்கீதம் 32:5. நானே என் அக்கிரத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை
கர்த்தருக்கு அறிவித்தேன். என் தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் எங்கள் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன். என் மீறுதல்களை உமக்கு அறிக்கையிடுகிறேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. மகிழ்வுக்கும் அண்ணா தலைப்பே பாவத்திலிருந்து விடுவித்தல். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறல்களை கர்த்தருக்கு அறிவித்தேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 119:5. பிரைஸ் தி லார்ட். மகிழ்வுக்கும் அண்ணா தலைப்பு பாவத்திலிருந்து விடுவித்தல். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. பாவத்திலிருந்து விடுவித்தல். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. பிரைஸ் லாட்டால். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு பாவ பாரத்திலிருந்து விடுவித்தல். தேவரி நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. தேங்க்யூ. க்ளோரி டு காட். மகிழ்விக்கும் அண்ணா பாவ பாரத்திலிருந்து விடுவித்தார். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீட்புகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றான். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. பிரைஸ் லடுவால். மகிழ்விக்கும் அண்ணா பாவ பாரத்திலிருந்து விடுவித்தல். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. ஆமென். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறக்காமல் என் பாவத்தின் நான் என் அக்கிரமத்தை மறக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிடுவேன். என் மீறுதல்களை உமக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. ஆமென். மகிழ்விக்கும் அண்ணா பாவ பாரத்திலிருந்து விடுவித்தார். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றார். தேவரே என் பாவத்தை உமக்கு தோஷத்தை மன்னித்தீர். 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை
உமக்கு அறிவித்தேன். தேவரீர் உமக்கு கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தி. சங்கீதம் 5. பாவபாரத்திலிருந்து விடுவித்தார். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. பாவ பாரத்திலிருந்து விடுவித்தல். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. Releasing from the burden of sin, I acknowledge my sin to thee, and I did not hide my iniquity. I said, I will confess my transgressions to the Lord. Then thou didst forgive the guilt of my sin. Psalms 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. தேவனீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 35:5. I acknowledge my sin to thee, and I did not hide my iniquity. I said that I will confess my translation to the Lord. Then thou didst forgive the guilt of my sin. Psalms 32:5. Releasing from the burden of sin, I acknowledge my sin to thee, and I did not hide my iniquity. I said, I will confess my transgression to the Lord. Then thou didst forgive the guilt of my sin. Psalms 32:5. I acknowledge my sin to thee, and I did not hide my iniquity. I said, I will come to my transition of the Lord, that they will forget my guilt of my sin. Psalms 32:5. Releasing from the burden of sin, I acknowledge my sin to thee, and I did not hide my iniquity. I said, I will confess my transgression to the Lord. Then thou didst forgive the guilt of my sin. Psalms 32:5. Releasing from the burden of sin, I acknowledged my sin to thee, and I did not hide my iniquity. I said, I will confess my transgression to the Lord. Then thou didst forgive the guilt of my sin. Selah. Psalms 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. I acknowledge my sin to thee, and hide my iniquity. I said, I will confess my transgression to the Lord. Then thou didst forgive the
guilt of my sin. Psalm 32:5. நான் என் அக்கிரமங்களை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிடுவேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. I acknowledged my sin to thee, and I did not hide my iniquity. I said, I will confess my transgressions to the Lord. Then thou didst forgive the guilt of my sin. Psalms 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நீர் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தின் துஷ்டத்தை அறிவித்தேன். என் மீறுதல்களையும் கர்த்தருக்கு அறிவித்தேன். தேவரீர் என் பாவத்தின் துஷ்டத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. வசனத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பாவ பாரத்திலிருந்து விடுவித்தல். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5. ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஜெப பாடலை பாடின பிற்பாடு இணையாயர் ஆண்டுடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள்.
பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நெஞ்சிலே அன்பனும் தீயை மூட்டியறலும் பற்பல பாசைகள் பேசுகின்ற பற்பல நாட்டினரை உம்முடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டிச் சேர்த்திருக்கிற தேவர் தாமே, இந்த நாளிலும் அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தையை கொடுத்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு உம்மை கென்று எங்களை நீர் பிரதிஷ்டை பண்ணிடலும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபையினாலே தவ காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் 5வது ஞாயிறு, லெந்தென்னும் நாட்களின் வரும் 2வது ஞாயிறு. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கல்வாரி நாதராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பாவ பாரத்திலிருந்து விடுதலை. திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்ற மையப்பொருள் என்ன? பாவ பாரத்திலிருந்து விடுதலை. மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது. உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏதோ காரியத்திலே விடுதலை வேண்டும். ஆனால் திருச்சபையின் அங்கமாய் இருக்கிற ஆண்டவரின் பிள்ளையாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை இந்த நாளிலே ஆண்டவர் உண்டு பண்ணும்படியாய் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். நாம் வாசித்த வேத பகுதியெல்லாம் அதைத்தான் நாம் வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் ஜான் பைன்யன் எழுதிய மோட்ச பிரயாணம் என்னும் காவியமாகும். அந்த மோட்ச பிரயாணம் என்னும் காவியத்தில் ஒரு நபர் முதுகில் மூட்டை ஒன்றை இறுக கட்டி நற்செய்தியாளரிடம் அழுது கொண்டே, ஐயா, என் முதுகில் மூட்டை கட்டப்பட்டிருக்கின்ற என் பாவச் சுமை என்னை நரகத்துக்கு கொண்டு போய் விடுமோ என கவலையுடன் கூறினாராம். நற்செய்தியாளர் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழி ஒன்றை அவருக்கு காட்டினார். அது என்ன வழி என்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு முன் இருந்த ஒரு இடுக்கமான வழியை காட்டி இடுக்கமான வாசல் வழியாக பயணிக்க அவர் சொல்லியிருக்கின்றார். அதன் செல்வீர் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நித்திய வாழ்வுக்குள்ளாக நீ போவா என்று சொல்லி அவரை அனுப்பியிருக்கின்றார். போகும் வழியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மரத்திலான ஒரு சிலுவை இருக்கின்றது. அதற்கு பக்கத்திலேயே ஒரு காலியான கல்லறையும் இருக்கின்றது. அவர் அதை கடந்து செல்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம், அங்கு அவர் முதுகில் இருந்த சுமை அருந்து கீழே விழுந்தது மட்டுமல்ல, அதன் பின் அந்த சுமை கல்லறைக்குள்ளாக போய் மறைந்ததாக அங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுகின்றார், அவரது பாடுகளால் எனக்கு விடுதலை கிடைத்தது, அவரது மரணத்தால் எனக்கு வாழ்வு இசைந்தது என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகின்றார். எனவே முதுகிலே இருந்த பாவ சுமை இல்லாதவனாய் பயணத்தை அவன் சென்று மோட்ச வாசலை அடைந்தாராம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, கல்வாரியிலே அவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார் என்று சொன்னால் நாம் ஒருவரும் எந்த வாசல் வழியாக போக அல்ல, நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற மோட்சல் வாசல் வழியாக பிரவேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு நமக்கு பலவிதமான பார சுமைகள் நமக்கு ஆட்கொண்டிருக்கிறோம். பாவம் நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற பொழுது அதை நாம் விட்டு விலகின்ற பொழுதுதான், அந்த சுமையை நாம் விட்டு விலகின்ற பொழுதுதான் அது மோட்சத்துக்கு நாம் அடைகின்றவர்களாய் இருக்கின்றோம். பாவம் என்பது பெரு சுமையே. பாவம் என்ற சொல்லுக்கு குறி தவறுதல்,
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என பொருள் படுகின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக இன்னைக்கு எத்தனை குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக பிரிவினை, திருச்சபையிலே உடன் விசுவாசிக்குள்ளாக பிரிவினை. இன்றைக்கு வேதம் சொல்லுகின்றது, இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் பாவ சுமையை நாம் தூக்கினவர்களாக இருக்கின்றோம். இதனால் நம்முடைய முதுகிலே பாவம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கு பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 3 சட்டத்தை மீறுவது பாவம். உண்மைதான். திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். திருச்சட்டத்தின்படிதான் வாழ வேண்டும். திருச்சபைக்கென்று ஒரு சட்டம் உண்டு. அதன்படிதான் யாராக இருந்தாலும் செயல்பட வேண்டும். அதற்கு மாறாக யார் செயல்பட்டாலும் அது பாவம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அங்கு பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்திருக்க வெளிப்பட்டார் என்றும் அவரிடத்திலே பாவம் இல்லை. நீங்கள் நானும் ஆராதிக்க வந்திருக்கின்றோமே, உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறாரே, அவரிலே பாவம் இல்லை. அவர் யாருக்காக? உங்களுக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டிருக்கின்றார். அதனால் பாவத்தை அவர் சுமந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, விவாகமத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். விவாகமம் 23:21 எது பாவம்? 23 பார்க்கிற பொழுது 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் விவாகமம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவமாகும். நாம் பொருத்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம். பொருத்தனை செய்கிறதை நாம் நிறைவேற்றுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, 22ஆம் வசனம் சொல்கிறது, நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் பண்ணாதிருந்தால் உன் பாவம் உன்மேல் இல்லை. உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனை பண்ணவில்லை என்று சொன்னால் உன்மேல் பாவம் இல்லை. ஆனால் பொருத்தனை பண்ணினாய் என்று சொன்னால், நீ அந்த பொருத்தனையை நீ நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் இப்படியாக வெவ்வேறு இடங்களிலே ஊழியம் செய்யும்படி 2000 ஆண்டு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் போடுகின்ற பொழுது 25 ஆண்டு காலம் நான் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். அதற்கு நான் தகுதி உள்ளவனா? நான் அறியேன், அவர் அறிவார். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வரக்கூடிய ஆகஸ்டோடு 7 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பாகவே நம்முடைய மகாகணம் கிறிஸ்தோபர் ஆசிரியை இருக்கின்ற பொழுது ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸிலே என்னை அழைத்து ஹானரி கேட்டிகிஸ்ட் என்று சொல்லி அவர் தலையிலே கையை வைத்து அன்றைக்கு அபிஷேகம் பண்ணினார். அதன் மூலமாக நான் அநேக இடங்களுக்கு ஒருவேளை அபிஷேகம் பெற்ற ஆயராக இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். ஒரு நாள் ஒரு இடத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு போதகர் என்னை அனுப்பினார். அந்த ஆலயத்துக்கு பொறுப்பாளராக இருந்தவர் ஒரு மாஸ்டர் ஆஃப் தியாலஜிக்கு முடித்தவர். நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு நான் செல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், என்னையா சாபம் போடுறீங்க? நான் சொன்னேன், சாபம் ஒன்றும் போடலையே. என்ன வார்த்தை சொன்னேன்? அந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு இது பண்ணால் அந்த வார்த்தை எனக்கு உரியது என்று சொல்லி அவரிடத்தை சொல்லி கடந்து சென்று வந்துவிட்டு என்னை அனுப்பின போதகத்திலே போய் சொன்னேன். இப்படியாக மற்றவர்கள் சொன்னால் பரவாயில்ல, இவர் இப்படி மாஸ்டர் ஆஃப் தியாலஜிக்கல் முடித்தவர் சொல்கிறார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தை அவரை குத்தி இருக்கின்றது, அவரிடத்திலே கிரிகை செய்கின்றிருக்கிறது. இதை நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை கவனிங்கள் என்று சொன்னார். இது ஏதோ பெருமைக்காக அல்ல. இதே போன்ற ஆலயங்களிலே முதலாவது வரிசையிலே நம்முடைய மகாகணம் பேராயர் போத்ராஜலையா அமர்ந்திருக்கின்றார். முன்னாள் பிரின்சிபல் கம்பர்மாணிக்கு அமர்ந்திருக்கின்றார். எத்தனையோ முறை அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை அடியன் சொல்லும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கின்றார். சொல்லுகின்ற பொழுது முடித்தவுடன் போத்ராஜ் ஐயா சொல்லுவார், ஐயா உங்களை கூட்டிகிட்டு போய் நாய் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட பேச சொல்லணும். யார் சொன்னது? ஆனால் நான் சொல்லுவேன், நான் என்ன சொன்னேன்? நீங்களாக இருக்கும்போது நான் ஒன்றுமல்ல. அப்படின்னால் ஆண்டவர் அழைத்தவர் கொடுக்கின்ற வார்த்தையை கொடுக்க வேண்டும். இங்கே பார்க்கின்றோம், பொருத்தனை பண்ணினால் பொருத்தனையை செய், இல்லாவிட்டால் அது உனக்கு பாவம்.
மிகுந்த பணப்பாரத்தோடு கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதிவை செய்கின்றேன். இதை யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை. நான் செய்த பொருத்தனையை நான் இன்றளவு நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கின்றேன். நான் ஆயராக பொறுப்பேற்றப்படுவதற்கு கொடையோடு சென்றேன், பசுமலை சென்றேன். பசுமலை 4 மாதம் இருந்த பொழுது எனக்கு போய் வர டிராவலிங்காக 3000 ரூபாய் கொடுத்தார்கள். அதற்கப்புறம் 2.5 ஆண்டு காலம் காரியாபட்டி குருசேரத்தில் இருந்தேன். 1 பைசாவும் கொடுக்கவில்லை, 10 ரூபாய் இல்லை. ஆனால் நான் ஒழுங்காக காலை 4 மணிக்கு 6 மணிக்கு செல்வேன். அங்கு இருக்கின்ற ஒரு மகா பெரியவர், அந்த ஆலயம் கட்டப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் முதற்கொண்டு நான் தான் முதல் ஆள் வருவேன். எனக்கு முன்னால் ஐயா வந்தார்னு சொல்லி நியூ இயர் அன்றைக்கு அவர் சாட்சி பகிர்ந்தார். வயதானவர். ஆண்டவர் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கின்றார். அதே ஒன்று மேலே வாசலுக்கு வந்தேன். வந்த பொழுது இங்கே இருக்கிற ஆயரும் அங்கிருந்த செக்ரட்டரி கமிட்டியும் எனக்கு 3000 ரூபாய் டிராவலிங்காக கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டேன். என்னால் இதை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நான் நம்முடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஜெனரல் செக்ரட்டரி கேட்டேன், ஐயா கொடுக்குறாங்க வாங்கலாமா? கொடுத்தா வாங்கிக்கங்க யான்னாரு. ஏன்னா அவர்களாம் என்னிடத்துல இன்டர்வியூ அடிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஆனால் ஊழியம் பண்ண வேண்டும், இந்த தயசிலிருந்து உங்களுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டோம், எந்த பணமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது என்று சொல்லி அவர் சொன்னது நிமித்தமாக நாங்கள் ஒற்படைப்போடு கூட ஊழியம் செய்கின்றோம். ஆனால் இங்கே வந்த பொழுது இன்று வரக்கூடிய ஈஸ்டரோடு 3 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றேன். வந்த பிற்பாடு கொடுத்தார்கள். ஆனால் ஜூலை மாதம் இந்த ஆண்டு இருந்து 9 மாதம் 27,000 ரூபாய் கொடுக்கவில்லை. ஆனால் கொடுக்கவில்லை என்றாலும் நான் இதை கொண்டு என்னுடைய கிராமத்தில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு நான் மாதம் மாதம் அங்கு நடைபெறுகின்ற ஊழியத்துக்கு நான் பொருத்தனை பண்ணினேன். இந்த 2ஆம் வாரமும் நான் அதை செய்து நிறைவேற்றிருக்கின்றேன் என்றால் அந்த பாவம் என்னை மட்டுமல்ல என் பின் சந்ததியும் தொடரும் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் வாங்கின்ற பென்ஷனிலிருந்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் செய்கின்ற பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லை, பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் அங்கு பார்க்கின்ற போது யோவான் 3:36 குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கின்றான். இன்றைக்கு நமக்கு பணம் அல்ல, நமக்கு அழைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு சற்று நேர தியானத்திற்காக நமக்கு வாசித்த நற்செய்தி அடிக்கடி வாசிக்கின்றது, அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசிக்கின்றது. எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சற்று சுருக்கமாக தியானித்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அங்கு பார்க்கின்ற பொழுது நமக்கும் இது தெரிந்த ஒன்றுதான். நாம் எடுக்கின்ற 51ஆம் சங்கீதம் என்ன? ஒவ்வொரு நாளும் நாத்தான் தீர்க்கதரிசியாக தாவீதுக்கு உணர்த்தப்பட்ட பொழுது அவன் மனம் கசந்து எழுதினார் சொல்லி தபஸ் காலம் பூரா நாம் செய்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் பாவம் செய்வது ஆண்டவரை வருத்தப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அவர்களுக்கு பாவத்தை பற்றி உணர்த்துகின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு ஆவியானவரும் உங்களுக்கும் எனக்கும் செய்யக்கூடிய பாவத்தை உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு மூலமாய் தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அநேக ஊழியரை கொண்டு அவருடைய சபைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், அங்கு உணர்த்துகின்றார். தாவீதுக்கு அவன் செய்த பாவத்தை தேவன் உணர்த்தினார் என்று பார்க்கின்றோம். உணர்த்தியதான் நாம் வாசித்த இந்த 2 சாமுவேலிலே பார்க்கின்றோம். 2 சாமுவேலிலே பார்க்கின்ற பொழுது அதை நாம் 3 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியார் நமக்கு கிருபை செய்வார். 3 சிறு தலைப்புகளிலே, 1 நாத்தானின் கண்டிப்பு, 2வது தாவீதின் உணர்வு, 3வது ஆண்டவரின் தீர்ப்பு. நாத்தானின் கண்டிப்பை பார்க்கின்றோம். 1 முதல் 6 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு நாத்தான் அங்கு பார்க்கின்றோம். அங்கு தாவீதிலே வந்து அங்கு அவரை ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்வதற்கு வருவதற்கு முன்பாக அங்கு பார்க்கின்றோம். நாத்தான் அங்கு தாவீதிலே வந்து தாவீதின் பாவத்தை தாவீது உணரக்கூடிய வகையில் ஒரு அருமையான ஊமையின் மூலமாய் அங்கு சொல்லுகின்றார். அங்கு அதுக்கு சொல்லப்படுகின்றது, சொன்னா என்னாகும்? அவர் நம்மை தண்டித்து விடுவார்.
ஏன்னா தாவீது தீர்க்கனை தண்டித்து விடுவார் என்று சொல்லி அங்கு தாவீது முற்பட்ட பொழுது பாவத்தை அங்கு பார்க்கின்ற பொழுது அதை பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக அங்கு ஒரு செயலை செய்கின்றார். அங்கு செய்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? அது உடனே அவனுக்கு கொடுக்கப்படுகிறாங்க. வாசிக்கலாமே 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அதுக்கு முன்னுக்கு சொல்றாங்க. அது சொல்றதை கேட்டோன்னே தாவீதுக்கு என்ன வருது? தாவீதுக்கு கோபம் வரும். எனக்கு உள்ளது சொல்லும் போது நீதிக்காக நாம் நிற்கின்ற பொழுது நம்ம எதிர்க்கின்ற மக்களுக்கு கோபம் வரும். ஆனால் அங்கு சொல்லிக்கிறோம், கோபம் உண்டானவனாக நாத்தானை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யாருடைய? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகின்றேன். அது மட்டும் ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த மனுஷனை ஆட்டுக்குட்டிக்காக 4 நியாய் திருப்ப செலுத்த அங்கே பார்க்கின்ற பொழுது சாரி வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி என்ன சொல்றது? நீயே அந்த மனுஷன். தாவீது பாருங்க, சொன்னோன்னே கோவம் வருது, முன்னால ஊமையாவது அவருக்கு புரியும்படியாக. அப்படின்னா புரியும்படியும் தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் நானும் புரியாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கோ சொல்லுகிறார்கள், யாருக்கோ எனக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் சொல்லி நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றவரா இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் சிலுவை நிழலிலே நீங்கள் நானும் தஞ்சம் புகுந்தவர்களா இருப்போம். பார்க்கின்ற பொழுது அங்கே யார்? நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய கண்டிப்பு சொல்லுவாங்களே, ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டிப்பு. அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பாவத்தோட பாவத்தை கட்டும்படி என்னை அனுப்பாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமலும் பார்வோனின் பலத்தினால் பலக்கவும் எகிப்தின் நெல்லை ஒதுங்கவும் வேண்டாம் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எகிப்திலே இருந்த மக்களை, அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை ஆண்டவர் மீட்கும்படியாய் அழைத்து வருகின்றார். ஆனால் அழைத்து வந்த மக்கள் என்ன பண்றாங்க? மீண்டும் எகிப்துக்கு மீண்டும் அழைத்து. அதை சொல்லுவாங்கல்ல, கூப்பிட்டு என்ன குளிப்பாட்டு விட்டா திருப்பி போற இடத்துக்கு தான் போகும் சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கு பார்க்கின்றோம். அவர்கள் புத்திரருக்கு ஐயோ மூலமாய் அங்கு சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இவரை தவறை உடனே ஒற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் செய்வது என்ன, நான் நடப்பது என்ன, நான் பேசுவது என்ன என்பதை ஆண்டவர் ஒழித்துகிறார். தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கின்றோம் என்றால் ஊழியம் என்பது செழுமையான ஊழியம், ஆசீர்வாதமான ஊழியம். ஆண்டவரிடத்திலே வந்தா உனக்கு கார் வரும், உனக்கு கடன் தீரும், உனக்கு ஆசீர்வாதம் வரும், உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கும் 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 கிடைக்கும். அதுதான் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. திருச்சபையில கிடைச்சுக்கிட்டே இருக்கு. திருச்சபை எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ, ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய பங்கு என்ன, கிராமங்களில் நம்முடைய பங்கு என்ன? அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு செழுமை, அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு ஒத்துக்கொண்ட பொழுது அது மொழி பல கொள்கைகளை கொடுக்கிற பொழுது அங்கு வழி தவற செய்கின்றதா இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்காவது உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பார சுமையை விட்டு விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே கிருபை செய்ய உள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது தாவீதின் உணர்வு. அங்கு பார்க்கின்றோம் 7ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், அவர் என்ன பண்றாரு? நீதான் அந்த மனுஷன். இஸ்ரவேலாகிய தேவன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன், உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூத வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். அது போதாதிருந்ததால் இன்னும் உனக்கு
என்ன செய்வேன்? இன்னும் வேண்டியதை தருவேன். ஆனால் நீ பண்ணது என்ன காரியம்? என்ன காரியம்? அடுத்த வசனம் சொல்லுது, 10ஆம் வசனம், இப்போது நீ என்னை அசைச்சை பண்ணி எத்தியானாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மணியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அன்புக்குரியவர்களே, இதோ தாவீதுக்கு மட்டுமல்ல அன்றைக்கு அந்த வார்த்தை, இன்றைக்கு அதே போல நீங்கள் நானும் வாழ்வோம் என்று சொன்னால், அதே வாழ்க்கை உங்களுடைய நேரத்திலும் காணப்படும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பட்டயம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பட்டயம் உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் அது இருக்கத்தக்கதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது கொன்று போடும் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவன் செய்ததை எல்லாவற்றையும் மறந்து போய் அவனுக்கு எல்லா வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் கொடுத்தார். அதை நான் பார்க்கின்ற பொழுது 103ஆம் சங்கீதத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாமே. 103ஆம் சங்கீதம் பின்னால் இருக்க வசனங்கள். 103ஆம் சங்கீதத்தில் 10, 11, 12 வாசிக்கலாமே. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவளுக்கு அவருடைய தூரமாக இருக்கிறதோ அவர் நம்முடைய பாவங்களையும் நம்மை விட்டு விலக்கினார். அங்கே பார்க்கின்றோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போற கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்கின்றார். நீ கடவுள் பயம் என்பது இன்றைக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கோ பயந்து கொண்டிருக்கின்றோம், கடவுளுக்கு பயப்பின்றோமா? அவரல்லவா உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து முடிவாய் கொல்கதா மலையிலே குருசை விட்டாரே, இரத்தத்தை பரிசுத்தமுள்ள இரத்தத்தை விட்டாரே, அவரை நீங்கள் நானும் தரிசிக்க அல்லவா இந்த சிலுவை காலங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலுவை 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 என்று சொல்லி அல்ல, சிலுவை நம் முன்னால் நிற்கின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு உணர்வை கொடுக்க உள்ளவராக இருக்கின்றார். எனவே தேவ வார்த்தையை அசட்டை பண்ணாதபடி, கற்பனையை மீறாதபடி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவன் செய்த காரியம் என்ன? அவன் கொலை செய்தான் என்று பார்க்கின்றோம். இவனை சுட்டி காட்டும் போது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று உணர்கின்றவனாய் இருக்கின்றான் நாத்தான் தாவீதை நோக்கி அங்கே பார்க்கின்றோம். என்ன சொல்லப்படுகின்றது? நான் சாகாதபடிக்கு கர்த்தர் உன் தீங்குக்கு பாவத்தீங்கை நீங்க செய்வார், பாவம் நீங்க செய்வார். அதே சொல்றான். அவன் உணர்ந்து சொன்ன பொழுது அங்கு நடைபெற்ற காரியம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். 13ஆம் வசனம் சொல்கிறது, விரோதமாய் பாவம் செய்தேன் என்றேன். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இன்றைக்கு அதற்காக தான் அழைத்து வந்திருக்கார். இன்னைக்கு அதுக்காக தான் இந்த 2 சாமுவேல் புத்தகத்தை நமக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நானும் தாவீதை போல இருப்ப முடிச்சினால், இன்றைக்கு அதே ஆண்டவர் அன்றைக்கு நாத்தான் மூலம் சொன்ன கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்கின்றார். என்னென்ன சொல்கிறார்? நீ சாகாதபடிக்கு, நாம் மரணத்திலே சாகாதபடிக்கு. மரணம் உண்டு, எல்லாருக்கும் மரணம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாவத்தின் மரணம் சம்பளம் என்று பார்க்கின்றோம். அந்த மரணம் வருகின்ற பொழுது நாம் நித்தியத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோமா? நித்தியத்திலே எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 1, 7, 8, 9 வசனங்கள். 1 யோவான் 1, 7, 8, 9 பார்க்கின்ற பொழுது பாவத்திலிருந்து விடவிட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகின்றது. வாசிக்கலாமே. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதன்றைக்கு நாம் பெற இருக்கின்றோம். பரிசுத்த பீடத்திலிருந்து ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் பெறுகின்ற பொழுது அந்த இரத்தம் தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும். நமக்கு வேண்டிய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிப்புங்கிறது தெரியல, சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். அவர்தான் நீதி உள்ளவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கின்றார். நீதியை மக்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது, உண்மையை மக்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நீதி உள்ள தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். உண்மையுள்ள தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். எனவே அவர் செய்கின்ற காரியம் நீதி உள்ள காரியமாக இருக்கும். என்றால் நாம் நீதியின் பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படும். தாவீதுடைய உணர்வை பார்க்கின்றோம். ஆம், அங்கு உணர்ந்த மாத்திரத்திலே அங்கு சொல்கின்ற நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை நீக்க செய்வார். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். தாவீதுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும். அதான் இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். எத்தனையோ பேர் உண்டு, ஆனால் நாம் வந்திருக்கின்றோம் கேட்கின்ற சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. நம்முடைய பாவங்களை குற்றங்களை நாம் உணர்ந்து வெளிப்பட அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக ஆண்டவரின் தீர்ப்பு. அதே 11ஆம் பார்க்கின்ற போது அங்கே கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்பி பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் அந்த சூரியனின் வெளிச்சத்திலே இந்த ஸ்திரீயோடைய சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்துக்கு அதை செய்தாய். நானோ நீ தெரியாம பண்ண, நீ தெரியாம செஞ்ச. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், நானும் அதை இந்த காரியத்தை இஸ்ரவேலுக்கு முன்பாக செய்விப்பேன். அங்கு பார்க்கின்றோம், அங்கு சொல்கின்ற பொழுது சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்று சொல்கின்றார். அப்படின்னா எல்லாரும் பார்க்குவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செய்கிற செய்கள், நம்ம நடக்கிற நடக்கைகள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் தான் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். வரக்கூடிய நாட்களில் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அங்கே பார்க்கின்றோம், அங்கு செய்யப்பட்டது அது மட்டுமல்ல, அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? அப்பொழுது தாவீது நாத்தானை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான் என்று சொல்லி மாத்திரமே மாறா. அது 14ஆம் வசனம் சொல்கிறது, இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்களை தூசிக்க நீ காரணமாக இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் வீட்டுக்கு போய்விட்டார். பாருங்க, ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போய்கிட்டே இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் போய்கிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஆண்டுகள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கலாம். மாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வருகை என்பது யாரும் அறியாத நேரத்தில், ஒருவேளை இன்றைக்கு இரவு இருக்கும் என்று சொன்னால் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் நமக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தான், நான் செய்கின்றது என்ன என்பதை நான் பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், நான் தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர், ஆனால் பாவத்துக்குரிய தண்டனையை வழங்குகிறவராய் இருக்கின்றார். அவர் பாவம் வருகின்ற பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகின்றது. இங்க வந்து உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுல வரும்போதே ஜட்ஜ்மெண்டோட வரப்போறார். அதற்கு நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கின்றோமா? அங்கு பார்க்கின்றோம், தாவீது சொல்றார், உன் பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும். இரண்டாவது, தன் குடும்பத்துக்கு வரக்கூடிய அவல நிலையும் அங்கு தெரிவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆம், இன்றைக்கு தாவீதின் பாவத்துக்குரிய தண்டனை முழுமையாய் நிறைவேற்றப்பட்டு விட்டாலும் தேவனுடைய கிருபையால் மட்டமாய் பார்க்கின்ற போது, விபச்சாரம் என்று பார்க்கின்ற போது அன்னைக்கு என்ன இருந்த சட்டங்கள் என்ன? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு பார்க்கின்ற பொழுது அதுவல்ல. ஆனால் ஆண்டவர் இங்கு பார்க்கின்ற பொழுது, நீ இந்த நாளிலாவது, அதான் பார்க்கின்ற பொழுது யாத்ராகமத்தில் பார்ப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, எடுக்கலாமே. யாத்ராகமம் 20:5-6 நீ அவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம். யார? பாவியான மனுஷர்களை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறையிட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அடுத்த வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டால் எத்தனை தலைமுறை? பாவம் செஞ்சா என்ன? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கற்பனையிலையும் நியாயப்பிரமாணத்தையும் நம்ம கடைபிடிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன? எத்தனை தலைமுறை? அப்போ நாம் எப்படிப்பட்ட தலைமுறையை விட்டு செல்ல இருக்கின்றோம்?
1000 தலைமுறைக்கு அவர் நமக்கு இரக்கம் காட்டுகின்ற கர்த்தர் தான் உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரியிலே சிலுவையை சுமந்திருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் உணர்ந்து பார்த்து செய்த தவறை சுட்டி காட்டும் போது பலருக்கு கோபம் வருவது உண்டு, கோபப்படுவார்கள். ஆனால் கோபம் வருகின்ற பொழுதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக நிற்கிறோம், நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு. இன்றைக்கு வியாதி என்று சொல்லுகின்ற பொழுது இன்னைக்கு சரீர பிரகாரமான வியாதி, அது முற்றிலுமாக தலையிலிருந்து கால் வரைக்கும் சரீர பிரகாரமான வியாதி உள்ள ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் இன்றைக்கு நிறுத்தியிருக்கின்றார். ஆனால் வியாதி ஆண்டவர் வேதத்தை சொல்லுகின்ற வியாதி அதல்ல, உங்களுடைய ஆத்தும வியாதி. நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்ணுவோம் என்று உங்களுடைய சரீரத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்கு மாறாக உங்களுடைய ஆத்மத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும். ஆத்ம பாரம் இல்லாத ஒரு கிறிஸ்துவன் விசுவாசி இல்லை. மதுரையில் எத்தனையோ மக்கள் உண்டு, எப்படியோ நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாவெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சிலுவை கொள்வாதி மலைக்கு வர வேண்டும் சொன்னால், சிலுவை அண்டை வர வேண்டும் சொன்னால், அந்த ஆத்ம பாரம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அப்படினால் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு நமக்கு தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய காரியத்துக்கு ஏற்ற தீர்ப்பை கொண்டு வர இருக்கின்றார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். கடந்த வாரம் சென்ற ஆலயத்திலும் அதே சொன்னேன். கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா? கோழியை குஞ்சு பொரிக்கிறதுக்காக அடை வைப்போம்ல, வச்சுருக்கீங்களா? வைப்பாங்க. எத்தனை முட்டை? ஒரு ஆள் ஒரு 10 முட்டையை வச்சாராம். வச்சுட்டு கோழியை தூக்கி வச்சுட்டாரு. கோழி 21ஆவது நாள் அந்த கோழி அப்படியே கிளம்பி அப்படி போயிருக்கு. போய் அந்த வீட்டுக்காரர் போய் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த முட்டையில் 2 முட்டையில் ஓட்டை இருந்திருக்கு. பார்த்தோன்னே ஆகா 2 குஞ்சு வரப்போகுது, சந்தோஷம். திருப்பி அந்த கோழி போயிட்டு திருப்பி வந்து படுத்துக்கிடுச்சு. 21 நாளில் முடிச்சு. 22ஆவது நாள் ஏன்னா கோழி அடகாச்சா 22 நாள் தான். 22ஆவது நாள் வச்சாச்சு. 24 காலையில் தூக்கி பார்க்குறாரு, அந்த 2 குஞ்சு தான். மத்தியானம் தூக்கி பார்க்குறாரு, 2 குஞ்சு தான். அப்புறம் பார்த்தாரு. கடைசியாக எல்லாத்தையும் இது பண்ணி முடிச்சோன்னே அந்த 2 குஞ்சு மாத்திரம் வெளியே வந்து உயிரோ ஓடி ஆடி இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. கோழி அதோட கீழே இறங்கி போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? மீதி 8 முட்டை. 10 முட்டை வச்சது 2 குஞ்சு பொறிச்சாச்சு. மீதி 8 முட்டை என்னாச்சு? உங்களை தான் கேட்குறேன். நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. என்னாச்சு? ஏதோ ஒரு முட்டை. இந்த முட்டையை ஆம்லேட் போட முடியுமா? இல்லை அந்த முட்டை நான் தான் வச்ச முட்டை, எங்கள் வீட்டு முட்டை தான், எங்கள் வீட்டிலே உடச்சி ஊற்ற முடியுமா? என்ன ஆகும் சொல்லுங்கள்? நாருமா நாரதா? நல்ல முட்டையை நீங்கள் உடைங்க, அது கொஞ்சம் இது ஒரு இது இருக்கும், வீச்சு இருக்கும். ஆனால் அந்த கூ முட்டை இருக்கு, நீங்கள் ஒரு முட்டை உடச்சிட்டு வச்சுங்க, அந்த வீடு நாத்தம் எடுத்து போயிடும். யாரும் ஒரு பிராமணால் வந்தானா ஃபுல்லாக வாந்தி எடுத்து தான் போவான். அன்புக்குரியவர்களே, கோழி தன்னுடைய குஞ்சை முட்டை மேல் 22 நாள் இருந்து 2 குஞ்சு தான் போச்சுது. 8 முட்டை என்னாச்சுன்னு சொல்லி அம்மா அம்மாரெலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த முட்டை என்ன பண்ணும்? தூக்கி கொண்டு போய் எங்கே? ஊருக்கு வெளியில் தூக்கி ஊருக்கு வெளியில் கொண்டு போய் தான் போடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் உதக்கு புறமாக போய் போட்டுட்டு வருவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வாசம். கடவுள் நமக்கு கிருபையாய் 40 நாட்கள் அவருடைய சிலுவையின் இல்லை நாம் அடைகாக்கும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கின்றார். 2 வாரத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். சிலுவை குறித்ததான தியானத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கோழியைப் போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே நாம் அடைகாக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே உயிர்ப்பு ஞாயிறு ஒன்று உண்டா இல்லையா? கலங்கத்தால் இத்தனை நாள் வைக்காத பாவம் எல்லாம் பூவை போட்டு இது பண்ணி ஆலயம்லாம் டெக்கரேட் பண்ணி வர இருக்கின்றோம். 2 குஞ்சு பொறிச்சு 2 குஞ்சு உயிரோடு வந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய நிலைமை, ஒருவேளை உயிர்ப்பினாரிலே நீங்கள் நானும் புது ஜீவன் பெற்றவர்களாய் வெளியே வருகின்ற நாட்களாய் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அந்த இதற்குள்ளாக நாம் அடங்கி இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து
ஆண்டவரே, இந்த நாளிலே பாவ பாரத்தை நீர் விடுவிக்கின்ற கர்த்தர் உம்மிடத்திலே வந்திருக்கின்றேன். நிச்சயமாக நீர் எனக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் தாரும். என்னால் முடியாத ஆண்டவரே, நான் பலவீனமானவன், நான் சத்துருவனால் சோதிக்கப்படுகின்றவன். நீரே சோதிக்கப்பட்டீர், நானும் சோதிக்கப்படுகின்றேன். ஆனால் நீர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். எனவே ஆண்டவரே, பாவ பாரத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணும் ஆண்டவரே இந்த நாளிலே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். எப்படி 2 குஞ்சு வந்ததோ, தூய இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்கிற அனைத்து உடன் விசுவாசிகளும் அன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்ப்பு பெற்றவர்களாய், புது ஜீவன் பெற்றவர்களாய், இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து செல்கின்றவர்களாய் உயிர்ப்பிக்கப்பட நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். வாதையோற்ற மீட்பரே, நாடாய்க்கலாம் நீரே, நான் என் பாவ பாரத்தான் தோய்ந்து போய் கலங்கினாள். என் நாடாய்க்கலாம் நீரே, வாதையோற்ற மீட்பரே. ஆமாண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக உண்மையே ஜீவ பலியாக நீர் கர்த்தாவே சிலுவை மரண வரைந்து ஒப்புக் கொடுத்தீரே. ஆம் கர்த்தாவே, நீர் வாதை உற்ற மீட்பராய் என் கண்முள்ளாய் நீர் காண எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, என்னுடைய பாவத்திற்காக என்று சொல்லி வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பாவ பாரத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாய் நீர் எங்களை கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒருவரும் வெறுமனே திரும்பாதபடி கர்த்தாவே, தூய இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, வரக்கூடிய நாட்களிலே புது ஜீவன் பெற்றவர்களாய் உயிர் திறந்தவர்களாய் கர்த்தாவே, உயிர்ப்பின் ஆண்டவரை கர்த்தாவே தரிசிக்கத்தக்கதாய் நீ கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாளில் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி எடுத்துக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்பா. கேட்ட வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமாய் மீட்பரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் மேல் இறங்க இணை என்ற கீர்த்தனையை நாம் பாடுகின்ற போது நம்முடைய காணிக்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் காணிக்கை சேகரிக்கின்ற திருப்பணியை நிறைவேற்றுவார்கள். தேவனே
கல்லன் போ நேயமாயும் சரண் சரண் என வணங்கினேன் நேயமாயும் சரண் சரண் என வணங்கினேன் நீ எனக்காகவே மறித்தனை பரனே எத்தனை திரள் என் பாவமின் தேவனே எளியமே நிலங்கையனே கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன் கெடுபஞ்சத்தால் நலிந்தேன் கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன் கெடுபஞ்சத்தால் நலிந்தேன் இஷ்டமாய் மகன் என பார்த்திட நலனாய் இஷ்டமாய் மகன் என பார்த்திட நலனாய் என்னை ரசித்திடல் உன்னை நிமித்தமே அப்பனே எத்தனை திரள் என் பாவமின் தேவனே எளியமே நிலங்கையனே எத்தனை திரள் என் பாவமின் தேவனே எளியமே நிலங்கையனே ாகவும் கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கிருபையாயிரும் அகிலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும் நம்முடைய பேராயர்களும் மற்ற பணிவிடைக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகரணத்தின்று நம்மை நம்முடைய ஆச்சரியமான ஒளியினுடையதற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில்
பந்தியில் வா ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ பாவமனங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ இன்று அவருடன் என்றும் இணைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்டுதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். திருவிருந்தில் பங்கு பெறாதவர்கள் அமைதியாக கலைந்து செல்லலாம். இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அறிவிலும் அன்பிலும் வளரும்படிக்கு உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்த இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 194வது பாமாலை தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திரும் என்ற பாமாலையை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும். தூய தோனி கேட்ட செவி தீங்கோடல் கேளாமலோ. தோய தோய என்ற நாவு வஞ்சனை பேசாமலோ. தோய அன்பம் தந்த கண்கள் என்றும் நம்பி நோக்கவோ. தோய ஸ்தல சென்ற கால்கள் ஓடியில் நடக்கவோ. தோய ஆவி பெற்றயமே நம ஜீவன் போகவோ. பாவிகளுக்காய் சிலுவையில் பலியான அன்பின் ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திற்குள் உம்முடைய சாக்கிரமத்தின் பலத்தோடு புறப்பட்டு செல்கிறோம். தூய பந்தியிலே சேர்ந்திருக்கிறோம். தூய ஸ்தலத்திற்கு எங்களுடைய கால்கள் சென்றிருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் நடந்து செல்கின்ற போது உடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க மகிழ்ந்திருக்க சமாதானமாய் ஜீவிக்க ஆண்டவர் அருள் தாரும். சிலுவை நாதர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ஆமென்.